உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் நடுவில் உங்கள் பிள்ளைகளை வரவிடாது. யூ மேரிட் யுவர் ஹஸ்பண்ட், நாட் யுவர் கிட்ஸ். யூ மேரிட் யுவர் வைஃப், நாட் யுவர் கிட்ஸ். நீங்க கல்யாண புதுசுல எடுத்த போட்டோகிராஃபா ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? அனிமூன் டைம்ல ஒரு போட்டோலாம் எடுத்தாங்க, நெத்தியோட நெத்தி வச்சு ஒரு போட்டோ, அப்படியே ரெண்டு பாக்குறப்ப நடுவில் சூரிய கேட்டு போகுது போல ஒரு போட்டோ. நீங்க எடுத்தீங்கல்ல. கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன போட்டோ எல்லாம் வீட்டுல போய் எடுத்துப்பா. எல்லா போட்டோலையும் உங்க பிள்ளை உங்க 2 பேருக்கு நடுவில் எல்லா போட்டோலையும் நோ மேட்டர் வாட் யூ கோ அண்ட் செக். கோபிநாத்தோட இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க எடுக்க போற போட்டோலையும் கோபிநாத் பக்கத்துல அந்த பிள்ளையும் நீங்க அந்த பக்கம் இவரு இந்த பக்கம் பிள்ளைகளை உங்களுக்கு நடுவில் நீங்க விடாது. ஏன்னா அந்த மனைவி உங்களுக்கு சொல்லவில்லை. எப்படி நீங்க உங்க புருஷனை ஒரு 10 பேர் இந்த குடும்பத்துல கட் பண்ணி ஒத்தையா முடியாது அவங்க நீச்சல் அனுப்புறீங்களோ, அது மாதிரி உங்க மருமக அவங்க தனியா தான் கூட்டு போவோம். அதுதான் நியாயம். அப்ப நாளைக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 50 வயசுல அவரை பிள்ளைய பார்த்து கடைசியில் அவரை விட்டு நட்டி அக்கா தங்கச்சி எப்ப 50 வயசுல போன் பண்றது. அப்ப இந்த ஆளு செட்டில் ஆயிருக்கும். இந்த லைஃப் முழுக்க அவங்க ஃபுல்லா அவரே பாத்துக்குவாரு, அவரே காப்பி போட்டு முடிச்சுவாரு, அவரே நல்லது பாத்துப்பாரு, அவருக்கு எதுவுமே செட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க அவரோட இணையறது கஷ்டம். அதே போலதான் பெண்ணும் வேலை 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 ஆம்பளைங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு தனக்கான வாழ்க்கை அவளே தீர்மானிச்சுப்பான். அதுக்கப்புறம் திடீர்னு நீங்க ரொமான்டிக்கா வந்து 50 வயசுல திருமணம் சேர்ந்துக்க முடியாது. எப்போதும் ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க பிள்ளைகளுக்கு அப்பா அம்மாவாக இருப்பது ரொம்ப முக்கியமானது. எப்போதும் அற்புதமான தம்பதிகளாக நீங்க செய்ய வேண்டிய பெரிய தியாகம் பிள்ளைங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு புருஷன் கொண்டாடி புருஷனையும் பாத்துக்கிறதா.